கிரியேட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ நம்ம அவர் சொன்ன பிரின்சிபலை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணி லிஃப்ட் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ அது என்ன பண்ணணும்னா ஒரு வந்து விங் இருக்கு. விங் வந்து நார்மலாக இருந்ததுன்னா நமக்கு வந்து ஃப்ளோ இருக்கும்போது ரெண்டு பக்கம் வந்து ஒரே மாதிரி ஃப்ளோ தான் இருக்கும். இங்கே வந்து எந்த ஒரு ப்ரெஷர் டிஃபரன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். நாம் என்ன பண்ணணும், நமக்கு தேவையானது லிஃப்ட் ஜென்ரேட் ஆகும். லிஃப்ட் ஜென்ரேட் ஆகும்னா இங்கே வந்து ப்ரெஷர் டிஃபரன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். இங்கே ப்ரெஷர் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இங்கே என்ன பண்ணணும்னா ஏர்ஃபாயில் அப்படின்ற ஒரு நேம் இருக்கும். ஏர்ஃபாயில் அப்படிங்கிறது ஒரு ஏரோடைனமிக் செயல். ஓகேவா? ஏரோடைனமிக் செயல் அப்படின்னா இதுதான் வந்து ப்ரெஷர் டிஃபரன்ஸ் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணம். ஓகேவா? இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்லாண்டிங் கர்வ் ஷேப்பில் அந்த மாதிரி இருக்கும். இது ரீசன் என்னன்னா இப்போ வந்து ஒரு ஏர் வந்து ஏர் லோ ஆகும்போது கீழே வந்து ஏரோட வெலாசிட்டி வந்து லோவர் கம்பேர் டு மேலே. மேலே வந்து பார்த்தீங்கன்னா கர்வாக இருக்கிறதுனால ஏர் பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஃப்ளோ ஆகிடும். இப்போ நம்ம என்ன கிரியேட் பண்ணுறோம்னா வெலாசிட்டி வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஏரோட வெலாசிட்டி அப்பர் சர்ஃபேஸ்லையும் லோவர் சர்ஃபேஸ்லையும் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ பெர்மன் என்ன கிரியேட் பண்ணுறாரு, எங்கே வந்து வெலாசிட்டி வந்து அதிகமாக நம்ம வந்து லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். அதாவது வேக்கம் வந்து கிரியேட் ஆகும். ப்ரெஷர் வந்து லோவாக இருந்ததுன்னா நமக்கு வந்து ஹை ப்ரெஷர் இருக்கிற ரீஜன் வந்து லோ ப்ரெஷர் இருக்கிற ரீஜன் வந்து எல்லாம் எந்த பர்டிகுலர் இருந்தாலும் போகும். இதுதான் வந்து பேசிக்கான ஓகேவா? அப்படி இருக்கும்போது மேலே வந்து லோ ப்ரெஷர் கிரியேட் ஆச்சுன்னா நமக்கு வந்து வேக்கம் வந்து கிரியேட் ஆகும். இங்கே வந்து ஹை ப்ரெஷர்னால ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு மூவ் ஆக அப்போ இங்கே என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஒரு லிஃப்ட் ஜென்ரேட் ஆகும். The father of aviation, George Cayley. George Cayley was born on 27 December 1773 in the town of Scarborough, Yorkshire. Initially, he was very fond in unusual mathematics and applied physical sciences. His mother, Isabella Seton, was the greatest one who helped him to analyze various topics regarding to it and made him develop interest in mechanical design. He had the following chronology of events. In 1799, he published his first papers on aerodynamic constructions. In 1804, he also produced various topics about the swinging arm mechanism, which helps us to analyze that the increase of surface area contributes to drag. In 1805, he did major contributions to gunpowder engine. In gunpowder engine, he added a small lump of gunpowder which induced a great combustion rate and caused the gas to pass through pistons and hence power up the engine. So various other works have been done by him. பெர்னாலிஸ் பிரின்சிபல் இதில் வந்து ப்ரெஷர், வெலாசிட்டி அண்ட் அதனோட ஹைட்டை வச்சு ஒரு லா ரிலேட் பண்ணி கொடுத்துருந்துருப்பாங்க. இது என்னென்னா அதனோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுறப்போ ப்ரெஷர் வந்து கம்மியாகும் அப்படிங்கிறது அதனோட கான்செப்ட். இப்போது இது ஒரு விங் அப்படின்னு இருக்கப்போ இதுக்கு மேலே வந்து ஹை வெலாசிட்டி ஆஃப் ஏர் ஃப்ளோ ஆகும். அப்போ அங்கே வந்து லோ ப்ரெஷர் இருக்கும். கீழே லோ வெலாசிட்டி ஆஃப் ஏர் ஃப்ளோ ஆகிறதுனால ஹை ப்ரெஷர் இருக்கிறதுனால தான் இந்த விங் வந்து அப்லிஃப்ட் ஆகுது. பார்ட்ஸ் ஆஃப் கிளைடர் மற்றும் 12 பார்ட்ஸ் இருக்கு. என்னென்னா ப்ரொப்பலர், ஃபியூசலேஜ், canarsie, left aileron, right aileron, wing, landing gear, horizontal stabilizer, vertical stabilizer, elevator, rudder, empennage. Forces of action. There are 4 types of forces: lift, drag, weight and thrust. இப்போ ஒரு சர்டன் வந்து கிளைடர்ஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகி அந்த கிளைடரை வந்து ஸ்டெபிலிட்டியாக வந்து ஏரில் வந்து ட்ராவல் பண்ண வைக்கும். அந்த அப்வர்ட் ஃபோர்ஸஸ்க்கான பேர் தான் வந்து லிஃப்ட். இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கு நம்ம கிளைடர், சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் கீழே ஆக்ட் ஆகும், அது பேர் வந்து வெயிட். இப்போ நார்மலாக வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் இதில் வச்சுருந்தீங்கனால ஒரு கிராவிட்டியோட ரியாக்ட் ஆகிற மாதிரி இப்போ இன்ஜினியர் மெக்கானிக்ஸில் வந்து ஒரு டயக்ராம் போடும்போது ஒரு பாக்ஸுன்னு போடும்போது கீழே வந்து கிராவிட்டி ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். அதே மாதிரி தான் இப்போ ஒரு கிளைடர் இருக்குன்னா அதுக்கான சர்டன் அமௌண்ட் ஆஃப் கிராவிட்டி வந்து ஆக்ட் ஆகும். அந்த சர்டன் அமௌண்ட் ஆஃப் கிராவிட்டியை வந்து பண்ணுற ஃபோர்ஸ் தான் வந்து வெயிட். இப்போ ஓகே, ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் பார்த்தாச்சு. ஹரிசாண்டல்லையும் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும். ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸில் பேக்வர்ட் ஃபோர்ஸஸாக, அதாவது ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸஸ், நம்ம கிளைடர் மூவ் ஆகிட்டு இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் அடிக்கிற ஃபோர்ஸ் வந்து கிளைடரை வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளும். அந்த ஃபோர்ஸஸ் தான் வந்து ட்ராக். இப்போ வந்து சில ஃபோர்ஸ் வந்து பின்னாடி தள்ளிச்சுன்னா இன்னொரு ஃபோர்ஸஸ், அதாவது த்ரஸ்ட் அப்படிங்கிற ஃபோர்ஸ் வந்து இந்த கிளைடரை வந்து ஃபார்வர்ட் மூவ்மெண்ட்க்கு வந்து யூஸ் பண்ண உதவுது. பேசிக்காக ஒரு கிளைடர் எடுத்துக்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா 3 ஆக்சிஸ் இருக்குது: லாங்கிடியூனல், லேட்ரல் அண்ட் வெர்டிக்கல்.
இப்போ லாங்கிடியூடில் பொறுத்து நம்ம கிளைடரோட மூவ்மெண்ட் இருந்தால் அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரோல். இப்போ லேட்ரல் ஆக்சிஸை பொறுத்து அதோட மூவ்மெண்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிச். இப்போ அது வெர்டிகலை பொறுத்து இருந்தால் கிளைடரோட மூவ்மெண்ட் அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா யா. இப்போ இந்த மூவ்மெண்ட்ஸ்க்குள்ள அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சர்ஃபேசஸ் மொத்தம் 3 இருக்குது ஒரு கிளைடரில். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரட்டர், எலிவேட்டர் அண்ட் ஏலரான். ஏலரான் வந்து எங்கே பிளேஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விங்ஸில். இப்போ ரட்டர் எங்கே பிளேஸ் ஆகிருக்குன்னா வெர்டிக்கல் ஸ்டெபிளைசர். இப்போ அதுவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஸ்டெபிளைசர் ஒன்று இருக்குது. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எலிவேட்டர். Terminology. The front of a wing is called leading edge and the back of the wing is called trailing edge. A distance between the leading edge and the trailing edge is called chord. And the end of the wing is called wingtip. A distance between a wingtip to the another wingtip is called span. ஆஸ்பெக்ட் ரேஷியோ இன் ஏரோநாட்டிக்ஸ் விங்கை டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆஸ்பெக்ட் ரேஷியோட ஃபார்முலா வந்து ஸ்கொயர் ஆஃப் த விங் ஸ்பேன் டிவைடட் பை ஏரியா ஆஃப் த விங்கு. இதோட ரேஞ்ச் வந்து 9 to 10. அப்படி இருந்தால் நம்மளுக்கு ஃப்ளையிங் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். லோவர் அண்டு நேரோ விங் வந்து ஹை ஆஸ்பெக்ட் ரேஷியோவும், ஸ்மாலர் அண்டு வைடு விங் வந்து லோவர் ஆஸ்பெக்ட் ரேஷியோவும் இருக்கும். ஸோ நம்ம வந்து கிளைடரோட டைமென்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து நம்ம 9 to 10 வைக்கிறோம் கிளைடருக்கு. ஆஸ்பெக்ட் ரேஷியோ நத்திங் பட் உங்கள் விங் லென்த் டிவைடட் பை கார்ட் லென்த். நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் ஆஃப் அட்டாக். இது வந்து நம்ம 3 to 4 டிகிரி வைக்கிறோம். அதான் ஆப்டிமான ஆங்கிள் ஆஃப் அட்டாக். அதுக்கு மேலே போனால் ஸ்டால் ஆயிரும். அது கம்மியாக வச்சா லிஃப்ட் கிடைக்காது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹரிசாண்டல் ஸ்டெபிளைசர். இது வந்து உங்கள் விங் ஏரியாவிலேருந்து 20 to 25% நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ரேஞ்ச்குள்ளே நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் பேஸ்ட் ஆன் யுவர் யூசேஜ். அப்புறம் வெர்டிகல் ஸ்டெபிளைசர் வந்து உங்கள் ஹரிசாண்டல் ஸ்டெபிளைசரோட ஏரியாவிலேருந்து 40 to 50% எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டைஹெட்ரல் வந்து 2 to 3 டிகிரி எடுக்கலாம். டைஹெட்ரல்னா எதுக்குன்னா விங்கோட டில்ட்னு சொல்லலாம், டில்ட் ஆங்கிள்னு சொல்லலாம். ஸோ விங் நெக்ஸ்ட் வந்து லென்த் ஆஃப் ஃபியூஸ்லேஜோட லென்த் எவ்வளோ வைக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 65 to 70% ஆஃப் விங் ஸ்பேன். ஸோ அதை நீங்கள் எவ்வளோ விங் ஸ்பேன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை மாடிஃபை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பர்சன்டேஜ் ரேஞ்சில்.